very, very young children are having phone, which is not good. குறிப்பாக 16 வயசுக்கு கீழே கூடவே கூடாது. பேரண்ட்ஸுக்கு தெரியாமல் அவங்க பாய்க்கிறதுக்கான வாய்ப்பு. மலேசியாவில் 16 வயதுக்கு உட்பட்டோருக்கு சமூக ஊடக தடை பாதுகாப்பா அல்லது அறிவு வளர்ச்சிக்கு தடையா? மலேசியாவில் 16 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்கள் சமூக வலைதள கணக்குகளை தொடங்குவதற்கு ஜனவரி 1 முதல் விதிக்கப்பட்டுள்ள தடையானது தற்கால டிஜிட்டல் சூழலில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. இணைய பாதுகாப்பு மற்றும் சிறார்களின் மனநலம் சார்ந்த இந்த அதிரடி நடவடிக்கை குறித்து பொதுமக்கள் மலேசியாவில் 16 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்கள் சமூக வலைதள கணக்குகளை தொடங்குவதற்கு ஜனவரி 1 முதல் விதிக்கப்பட்டுள்ள தடையானது தற்கால டிஜிட்டல் சூழலில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. இணைய பாதுகாப்பு மற்றும் சிறார்களின் மனநலம் சார்ந்த இந்த அதிரடி நடவடிக்கை குறித்து பொதுமக்கள் என்ன நினைக்கிறார்கள்? நவீன உலகில் இது அறிவு வளர்ச்சிக்கு தடையா அல்லது பாதுகாப்பான எதிர்காலத்திற்கான ஆரம்பமா? இது குறித்த மாறுபட்ட கோணங்களை கண்டறிய சமூகத்தில் பல்வேறு நிலைகளில் உள்ள சிலரிடம் திசைகள் சார்பில் நேர்காணல் நடத்தினோம். மக்களின் கலவையான கருத்துகளும் அவர்கள் முன்வைக்கும் ஆலோசனைகளும் இதோ உங்கள் பார்வைக்கு. எஸ், 16 வயசு கீழே ஃபோன் பாய்க்க கூடாதது ஒரு நல்ல ஐடியா. பிகாஸ் ரொம்ப பேருக்கு அந்த கைடன்ஸ் இல்லை. ஸோ இட்ஸ் பீயிங் ராங்லி யூஸ்ட், மிஸ்யூஸ்ட், அண்ட் வெரி, very young children are having phone, which is not good. You go everywhere, you see most of them, even in the train, everywhere, they're playing games. They don't even look at the elders standing in front of them, so engrossed with the games and all that. So I think they should, at least if they use it for a good purpose, for a நல்ல விஷயத்துக்கு படிக்கிறதுக்கு பாய்ச்சா okay, but this is being misused. I think it's a good idea not to allow even phones into schools, right? And everyone is finding a shortcut. ஒரு work கொடுத்தா கூட அதை just copy it from the Google or whatsoever. You got to start reading. Only then your knowledge will be better. அது எனக்கு பாத்தீங்கன்னா அது பேலன்ஸ் பண்ண தெரிஞ்சுக்கிட்டா பெற்றோருடைய கைடன்ஸ்ல அவங்க பயன்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்ப உங்களுக்கே தெரியும், பிள்ளைங்க கல்வித்துறைக்கும் அது கல்வி மேம்பாட்டுக்கும் சோஷியல் மீடியா சிறப்பான ஒரு பங்கு வகிக்கிட்டு பாருங்க. நம்ம சடனா போயிட்டு அதை நம்ம ஸ்டாப் பண்ணோமா, ஸோ அது உள்ள பல நல்ல விஷயங்களும் அவங்க தெரிஞ்சுக்காம போயிடும். ஸோ அதனால தான் நான் சொல்றேன், பெற்றோர்கள் அல்லது பள்ளியில் ஆசிரியர் கூட அவங்களுடைய கைடன்ஸ்ல அவங்க பயன்படுத்தலாம்னு சொல்றேன். ஏன்னா நல்ல விஷயங்கள் இருக்கு. இந்த ஆக்ட் சரின்னு சொல்லலாம், ஆனால் இதில் கொஞ்சம் அமெண்ட்மெண்ட் இருந்தாங்க நல்லா இருக்கும். ஏன்னா வயசு 16க்கு மேலே பைச்சக்கா அவங்களுக்குன்னு சொந்தமாக யோசிச்சு எது நல்லது கெட்டதுன்னு பார்த்துக்க முடியும். அதுவே வயசு 16 கீழேனாக்கா சில இப்போ உள்ள சைபர் பூலிக்கு ஆளாக வாய்ப்பு இருக்குது. அந்த ஒரு மெச்சூரிட்டி வராதுன்னு நான் நினைக்கிறேன். அட் சேம் டைம் இப்போ வயசு குறைவாக இருந்துக்கிட்டாக்கா, இப்போ வயசு கொரோனா ஆளு கூட அவங்க ரெவன்யூ இன்கம் எல்லாமே சோஷியல் மீடியா மூலியமாக பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு ஒரு தடையே இல்லாமல் மேபி அதுக்கான ஒரு இன்னொரு வே ஏதாச்சும் கண்டுபிடிச்சி கவர்மெண்ட் அப்ளை பண்ணாக்கா ஒரு வின் சிச்சுவேஷனாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அரசாங்கம் இதை தடை வச்சிருக்கிறது ஒரு வகையில் நல்லது தான். பட் என்ன கேட்டிங்கன்னா, பேரண்டிங் கண்ட்ரோலோட இதை யூஸ் பண்ண முடிறது நான் பெட்டர்ன்னு நினைக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம பார்த்தோமா எஜுகேஷன்லாம் மோ டிஜிட்டலைஸ் போய்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கிறப்ப ஸ்கூல்லே இப்போ ஏஐ வச்சு எஜுகேஷனை சொல்லி தந்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கிறப்ப நீங்கள் இதை ஒரு பிளாக்கேஜாக தான் ஆகும் அவங்களுக்கு. இன்னொன்று பேரண்ட்ஸுக்கு தெரியாமல் அவங்க பாய்க்கிறதுக்கான வாய்ப்பு என்ன, சில பேர் சொல்கிற மாரி பேரண்ட்ஸுக்கு தெரியாமல் அதை பாய்க்கிறதுக்கான வாய்ப்புகள் நம்மளே அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. என்ன கேட்டிங்கன்னா, அரசாங்கத்தோட இந்த இடைப்பட்ட காலத்தில் எடுக்கப்பட்ட நடவடிக்கை தனிப்பட்ட முறையில் நான் நிச்சயமாக ஆதரிக்கிறேன். இதை 2 கோணத்தில் பார்க்கலாம். ஒன்று பெற்றோர்கள் கோணத்தில். இந்த ஒரு காலத்தில் பிள்ளைகள் பல வகையான கேஜெட்ஸ் அப்ளிகேஷன்ஸில் டைமை ரொம்ப வேஸ்ட் பண்ணி அதில் ரொம்ப பேர் தடுமாறி பல தப்பான வழிகளுக்கு போகிறதுக்கு ரொம்ப சான்சஸ் இருக்குது. எல்லா பிள்ளைகளும் புத்தியை பயன்படுத்தி ஒரு சரியான முடிவு எடுக்கக்கூடிய பிள்ளைங்களாக இருக்க மாட்டாங்க. அப்போ இதில் பெரும்பான்மையான பிள்ளைங்க அவங்களுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு பிரித்து பார்க்க தெரியாமல் கெட்டதுக்கு தான் போகிறதுக்கு வாய்ப்பு கூட இருக்குது. இன்னும் இந்த சோசியல் மீடியாவில் வர முக்கியவாசி விஷயங்கள் எது ரொம்ப இருக்குதுனாக்கா தப்பான விஷயங்கள் தான். நல்ல விஷயத்தை யாரும் பார்க்க மாட்டாங்க. சமயத்தை பற்றி போடுறாங்க, கலாச்சாரத்தை போடுறாங்க, அதில் ஃபாலோவர்ஸ் பாருங்கள், வியூவர்ஸ் பாருங்கள் ரொம்ப குறைவாக இருப்பாங்க. ஆனால் எது ரொம்ப அசிங்கமாக இருக்கோ, எது தேவையில்லாததாக இருக்கோ அதுக்கு ரொம்ப ஆதரவு கிடைச்சிக்கிட்டு இருக்கு. உண்மையிலே சொல்கிறேன், இது சிறு வயசு பிள்ளைங்களுக்கு குறிப்பாக 16 வயசுக்கு கீழே கூடவே கூடாது. அது ஒரு பெற்றோர்ன்ற வகையில் நான் ஒரு ஆசிரியர் டீச்சர்ன்ற முறையிலையும் பார்க்குறேன். பிள்ளைகள் மத்தியில் ரொம்ப சமுதாய சீர்கேடுகள் நடந்துக்கிட்டு இருக்கு இந்த சோசியல் மீடியாக்கள்னால. There's 2 ways of social media. One is நம்ம ஒரு பிளாட்ஃபார்ம் நம்ம பொதுவாக லேர்னிங்
பொதுவாக டிரான்ஸ்ஃபர்மேஷன், டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அந்த ஸ்டெப்புக்கு போகும்போதுக்கு இந்த மாதிரி சோஷியல் மீடியா வேணும். பிகாஸ் இன்ஃபர்மேஷன் இஸ் ஆல்வேஸ் இவால்விங். சோஷியல் மீடியா இஸ் அ வெரி யூஸ்ஃபுல் டூல். பட் அட் த சேம் டைம் ஹேட் ஸ்பீச், இந்த மாதிரி ட்ரோலிங், இந்த மாதிரி மித்தவங்க வந்து பொதுவாக இஸ் பிரிங்கிங் தம் டவுன், அந்த மாதிரி பொதுவாக கீழே கொண்டு வரது வந்து இட்ஸ் நாட் வெரி யூஸ்ஃபுல்லா. இமீடியட்டா எல்லாரும் பிளாக் பண்றதுக்கு வந்து ஐ டோன்ட் திங்க் தட்ஸ் த பெஸ்ட் சொல்யூஷன் ஃபார்வர்ட். அண்ட் 16 வயசு கீழே இருக்கிறவங்க அவங்களுக்கும் நீட்ஸ் இருக்குல்ல, அவங்களுக்கும் ஸ்பீச் இருக்கணும், அவங்களோட ஒப்பீனியன்ஸும் நம்ம கேட்டாகணும். நீங்கள் ஸ்ட்ரிக்டாக பேன் பண்ணீங்கன்னா நம்ம அந்த ஸ்பீச் நம்ம பிளாக் பண்ணுற மாதிரி ஒரு ஒப்பீனியன் இருக்கு. கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கூட முடிவு எடுத்திருக்காங்க. ஆக்சுவலாக அதுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். 16 வருஷம் கீழே வந்து ஃபோன் பச்சா ரொம்ப கெட்டு போயிடுவாங்க. ஏன்னா நிறைய சோஷியல் நிறைய விஷயம் ஸ்ப்ளிட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. என்னை கேட்டால் அரசாங்கம் எடுத்த முடிவுக்கு வந்து நாங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவோம். அதே சமயத்தில் வந்து 16 வயசுக்கு அப்புறம் ஃபோன் பாய்க்கிறது வந்து சிறந்த செயலாக இருக்கும். நான் ஒரு டீச்சர், ஓகேங்களா. நாங்க வந்து இந்த ரீசன்ட் இயர்ஸ்ல சில கேசஸ் வந்து நாங்க பார்க்கும்போது எங்களுக்கு எப்படி இருக்குன்னா கண்ட்ரோல் இல்லாத மாதிரி தெரியுது எங்களுக்கு. ஓகே, இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி தப்புலாம் நடந்துச்சு, அது உண்மைதான். இதுக்கு நான் ஒரு 16 இயர்ஸா வாத்தியாரா இருக்கேன். அந்த 16 இயர்ஸ்ல வந்து முன்னாடி இருந்த ப்ராப்ளம் எல்லாமே இருக்குது, அப்பயும் இருக்குது, இப்பயும் இருக்கு. ஆனா இப்போ என்ன நடக்குதுன்னா அமைதியான பிள்ளைங்க, வெளியே எக்ஸ்போஸ் பண்ணாத பிள்ளைங்க, அவங்க எல்லாரும் வந்துட்டு இந்த மாதிரி பிரச்சனையில மாட்டிக்கிறாங்க. லைக் வீடியோ இது பண்றது, யாரா கூட சேட் பண்றது. முந்திலாம் வந்து எதுவா இருந்தாலும் ரியல் லைஃப்ல நடக்கும். ஏதாச்சும் ஒரு ஆர்கியூமெண்ட், ஏதாச்சும் டிஸ்கஷன் ரியல் லைஃப்ல நடக்கும். நாங்க ஸ்கூல்ல பேசிப்போம். ஆனா இப்ப எப்படி ஆச்சுன்னா எல்லாமே பேக்ரவுண்ட் பின்னாடி போகுது, வர்ச்சுவலா போகுது. இப்படி சொன்னாங்க, குரூப்ல எப்படி சொன்னாங்க, இது வந்து இந்த இதுல எப்படி சொன்னாங்க அப்படின்ற மாதிரி ஆயிருது. ஸோ அது வந்து அடால்ட்டோட பார்வைக்கு மீறின விஷயம். ஸோ இப்போ வந்து 16 வயசு கீழே வந்து அவங்க இந்த சரியா சிந்திக்க முடியாத வயசுல அவங்களுக்கு இந்த மாதிரி சோஷியல் மீடியா அக்சஸ் இருக்கிற பட்சத்துல அவங்களோட சொந்த அக்கௌண்ட், விச் மீன்ஸ் லைக் நாங்க என்ன வேணா பார்க்கலாம், நாங்க என்ன வேணா பேசலாம் அப்படின்ற இருக்கிற பட்சத்துல நிறைய பேர் வந்து நிறைய விஷயமா பேசுறாங்க. இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. ஒரு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு பாய் என்ன பண்ணாரு, ஒரு கேர்ள் கிட்ட தனிப்பட்ட மேல மெசேஜ் அனுப்பி நீ எதையாச்சும் உன்னோட படம் அனுப்புனாரு. ஸோ அந்த படம் அவங்க அனுப்புனதுக்கு அப்புறம் ஆனா அந்த பொண்ணு ரொம்ப அமைதியான பொண்ணு. அப் டு தட் பாயிண்ட் அது வந்து எந்த இஷ்யூவும் வெளியாக்குறதே கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு ஆச்சரியமா இருந்துச்சு, என்னடா அந்த பொண்ணு இப்படி என்ன பண்ணுச்சுன்னு. அப்போ பின்னாடி அந்த பொண்ணு மனசுல இருந்த அந்த விஷயம் அதெல்லாம் சொல்லிச்சுன்னா, நான் எங்க அண்ணோட ஃபோன் பார்ப்பேன், இந்த மாதிரிலாம் நான் பார்த்திருக்கேன் அப்படின்னு சொல்லிச்சு. தட் பிகேம் டு நோ லேட்டர்ல. ஸோ அதுக்கு அந்த இதுல எங்களுக்கு எப்படி இருந்ததுன்னா, அது என்னால வந்து அந்த பிள்ளையை அந்த நேரத்துல பிளாக் பண்ண முடியுமே தவிர என்னால அப்படியே அந்த பிள்ளையை ஃபுல்லா ப்ரொடெக்ட் பண்ண முடியாது. பிகாஸ் அந்த ஃபோன் அக்சஸ் அவங்களுக்கு எப்பவுமே உண்டு இல்லைங்களா. இப்போ வந்து லெட்ஸே வச்சுக்கோ அந்த லிமிடேஷன் இருந்ததுன்னா இது மட்டும் தான் அவங்க ஃபோன்ல வரும், இதெல்லாம் வராது அப்படிங்கிற மாதிரி ஒரு லிமிடேஷன் இருந்துச்சுன்னு சொன்னா ஒருவேளை அந்த பிள்ளையை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிருக்கலாம். பிகாஸ் நம்ம ஒரு சொசைட்டியா உட்காந்துட்டு நம்ம வந்து ஒரு குழந்தைய மட்டும் தப்பு சொல்ல முடியாது. கேம் விளையாடுறதுக்கே வந்து நம்ம என்ன சொல்றோம்னா உங்களுக்கு வந்து எம்பத்தி குறையுது, இன்னொருத்தவங்க அடிப்படும் போது நீங்க அதை என்ஜாய் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி பேசுறோம். இப்போ இதெல்லாம் 16 வயசு கூட வேண்டாம், இன்னும் கொஞ்சம் பெருசா போட்டுமே, என்ன தப்பு, ஒரு 18 வயசு இருக்கட்டுமே, வாட்ஸ் ராங். யூக்கு போயும் கூட மொத சோஷியல் மீடியா எக்ஸ்போஜர் இருக்கிறவங்க கூட நிறைய தப்பு பண்றாங்க. பிகாஸ் அவங்களுக்கு அந்த தெளிவு இல்லை. ஸோ வாட் யூ எக்ஸ்பெக்ட். ஸோ தட் நான் என்ன கேட்டா அது இன்னும் கூட ஆக்கினா கூட எனக்கு பிரச்சனை இல்லை. சப்போர்ட் தட் ஃபுல்லி. ஃபோன் பாய்க்கிறது தப்பும் இல்லை சரியும் இல்லை. ஏன்னா இப்போ வந்து ஃபோன் யூஸ் பண்ணுறது வந்து ஸ்கூல் பிள்ளைங்களுக்குலாம் வந்து கூகுள் மீட்டு இந்த மாதிரி அசைன்மெண்ட் செய்யறதுக்கு மட்டும் ஃபோன் யூஸ் பண்ணிக்கலாம். 18 வயசு மேலே வந்து ஃபோன் யூஸ் பண்ண. இந்த நேர்காணல்களின் மூலம் 16 வயது வரம்பு குறித்த அரசின் முடிவில் பொதுமக்கள் இடையே தெளிவான கருத்து வேறுபாடுகள் இருப்பதை நாம் காண்கிறோம். பாதுகாப்பை பிரதானமாக கருதுவோர் இத்தடையை வரவேற்றாலும் டிஜிட்டல் அறிவு தேடல் மற்றும் பெற்றோரின் கண்காணிப்புடன் கூடிய அனுமதி போன்ற மாற்று யோசனைகளும் வலுவாக முன்வைக்கப்படுகின்றன. எது எப்படி இருப்பினும் தொழில்நுட்ப வளர்ச்சியும் குழந்தைகளின் பாதுகாப்பும் ஒரு நேர்கோட்டில் பயணிப்பதே ஆரோக்கியமான சமூகத்திற்கு வழிவகுக்கும். இதுபோன்ற சமூக முக்கியத்துவம் வாய்ந்த காணொளிகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் திசைகள் தளத்துடன். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.